எல்லாரும் வரிசையா உட்காந்துருங்க. இப்போ பில் போடுவாரு. எல்லாம் இருக்கு, அரிசி இருக்கு, கோதுமை இருக்கு, எல்லாம் இருக்கு. உட்காருங்க. அப்பப்பா, நானும் 2 நாளாக ரேஷன் கடையை வந்து பார்த்துட்டு போயிட்டேன். 10ஆம் தேதிக்குள்ளே வாங்கினாத்தானே எல்லாமே வாங்கலாம், இல்லைன்னா பாதி பேருக்கு தான் என்ன பருப்புலாம் கிடைக்கும். எங்கள் ஆத்தா என்னன்னா, இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருந்தேன், காப்பி கூட போட்டு தரல. எந்திரிச்சு ரேஷன் கடையில் போய் வரிசையில் நின்றுடா, உனக்கு காப்பி போட்டு கொண்டு வரம்ட்டா. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இவ்வளோ கூட்டம் காலையில் இந்த வெயிலையும் 8 மணிக்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு சீக்கிரமா கொடுத்துருவாங்களா? போறோம் தெரியல. சீக்கிரமா கொடுத்துருவாங்களா? தருவாங்கன்னு பார்க்க. தம்பி, நேத்துக்கு என்னன்னா 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாங்க. ஆமா. இன்னைக்கு என்னன்னா இலவசம்னு சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு என்னதான் செய்ய போறாங்களோ தெரியல. என்ன இப்படி சிரிக்கான்? உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாம தாண்டா உன்கிட்ட கேட்க. இதுவரைக்கும் உனக்கு விஷயமே தெரியாது. தெரியாதடா. நேத்து 1 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆமா. இன்னைக்கு இலவசம்ட்டாங்க. ஆமா. அடுத்தாப்புல வீட்டுக்கு வீடு அரிசி ஒரு போய் வந்துடும். நம்ம இப்படி வரிசையெல்லாம் நிக்க வேண்டாம். வேண்டாம், ஒரு நாள் வேலை நமக்கு நீ மிச்சம். ஆமா, வீட்டுக்கு வரவங்க அரிசி பருப்பு எல்லாம் வந்துருமா? கண்டிப்பா வரும். சரி, அது அப்புறம் பாத்துக்கணும். இப்ப என்ன போடுதானு தம்பி. இந்த ரேஷன் கடையில படுத பாடத்தான் அன்னைக்கே ஒரு கவிங்க அழகா ஒரு பாட்டுல பாடி வச்சான். என்ன பாட்டு பாடினா? அந்த பாட்டு தாண்டா இப்ப எனக்கு ஞாபகத்துல வருது. ஏன் படி பாப்போம். தம்பி, ரேஷன் கடையினிலே புள்ள எத்தனை நேரம் நிற்பேன், ஏன் காலு வலிக்குதடி புள்ள நீ கொஞ்சம் வந்து நில்லு, கஷ்டத்தை பார்த்து புட்டா மச்சான் கஞ்சி குடிக்கணுமே, கொஞ்சம் பொறுத்துக்கங்க வருஷம் முன்னால போகிறது, அடி தந்தான தந்தானா தான தான தானா, அடி தந்தான தந்தானா தான தந்தான தந்தானா, மண்ணெண்ண வந்துச்சா கேளு புள்ள பின்னால பிளாக்ல போகும் முன்ன, அரிசியும் வந்துருச்சா கேளு புள்ள மளிகை கடையில ஒதுக்கு முன்ன, மாசம் 20 கிலோ அரிசின்னு ரேஷன் கடையில போட்டாங்க, வீட்டுல போய் அளந்தாக்கா 18 கிலோ தான் இருக்கு புள்ள, மிச்சம் 2 கிலோ எங்க புள்ள, இடையில பையனும் தின்னுருச்சா, மிச்சம் 2 கிலோ எங்க புள்ள, இடையில பையனும் தின்னுருச்சா, இடைய மூழ்கி புட்டான் அளவு குறைச்சு புட்டான், கவனமா இல்லாட்டி நம்ம காலையே அமைச்சிடுவான். எனக்கு ஒரு சின்ன விஷயம். என்னன்னா, இந்த 2 கிலோ அரிசிய பை தின்றுச்சுன்னு சொன்னீங்க, பையுக்கு எங்கன வாய் இருக்கு? ஆமா, காதுதான் இருக்கு. என்ன திராசு தான் தின்றுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா தம்பி, நீ சொல்ல வந்தா எனக்கு ஞாபகம் வருது. எல்லா கடையிலையும் நான் எலக்ட்ரிக் திராசை பார்க்க சைவர்லயே நிக்கி, இங்க மட்டும்தான் முதல்ல 1.94 காட்டுது. அப்ப சரிதான், 2 கிலோ குறையுது. சீக்கிரம் வா, முதல்ல வாங்கிட்டு போ. இதே கொடுக்க மாட்டான். அடுத்த ஆளர்லாம் சீக்கிரம் வாங்க, அரிசியெல்லாம் கலையா போகுது, சீக்கிரம் வாங்க. என்ன ஒரே கூட்டமா இருக்கு? ரேஷன் கடையா? இன்னைக்கு அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு போன மாதிரி தான். காலையில 8 மணிக்கு தண்ணியை போட்டு வந்துட்டான் ஐயா, அழகா இருந்து பைய. என்னடா அண்ணே, இது ரேஷன் கடை தானே? ஏலே, இதுல என்னடா செஞ்ச? கூட்டத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டாவா? அண்ணே, இலவச அரிசி போடுறாங்களா? போட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்கள்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்கடா. அண்ணே இங்க வாங்க, எங்களுக்கும் மாசம் ஒயின் ஷாப்ல ஒரு ஆப்பும் குவாட்டரும் இலவசம் கொடுக்க வேண்டியது. டாஸ்மார்க்லையா? டாஸ்மார்க்ல. ஏலே, குடிகாரனா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு யோசனை தோணி இருக்கடா. இது சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியாம போயிருச்சு. தெரிஞ்சிருந்தா இதையும் ஒரு வாக்குறுதியா சொல்லி தேர்தல் அறிக்கையில இந்நேரம் நிறைவேற்றிருப்பாங்களடா. இப்ப என்ன, ஒன்னும் கெட்டு போயிடல. நீ யாரு? இந்த நாட்டினுடைய குடிமகன், உனக்கு கேட்க உரிமை இருக்கு. ரேஷன் கடையும் அரசாங்கம் தானையா நடத்துது, டாஸ்மார்க்கையும் அரசாங்கம் தானையா நடத்துது. அது என்ன, இங்க மட்டும் அரிசி இலவசமா போட்டு 80 ரூபாய்க்கு தான் இன்னமும் அரிசி பருப்பு வாங்கிட்டு இருக்கோம். அப்ப அங்கேயும் இனி 100 ரூபாய்க்கு கோட்டை அடிக்கிறது அவங்களுக்கு வருத்தமா தானே இருக்கும். தம்பி, ஒன்னும் கவலைப்படாதீங்க.
நாளைக்கே நம்ம குடியார சங்கத்தெல்லாம் கூட்டம் ஒரு பெரிய மாநகராட்சி பகுதியில மாநாடு நடத்துறோம். ஆமா அண்ணே இது சீக்கிரமே நடக்கணும். சரியான ஒரு முடிவு. எங்களுக்கு இலவசம் வேணும். கொடுத்துருவோம் தம்பி. நீங்கதான் கேட்க இல்ல. நாளைக்கே வந்து நம்ம ஒரு தீர்மானம் போட்டு மேல அனுப்புவோம். நல்ல முடிவா வந்துச்சுன்னா அதை ஆதரிப்போம். இல்லையா நம்மளும் போராட்டத்தை தொடங்கிடுவோம். வாங்க இப்பவே போய் தொடங்குவோம். தம்பி பாத்தியாடா, எதுக்கு தான் இலவசம் காக்குன்னு ஒரு விவசாயே இல்லாம போயிடுச்சு. ₹1 1 கிலோ அரிசி போட்டாலும் என்ன அப்பதான் நம்ம அதை தரத்தையும் பார்க்க முடியும், எடையவும் பார்க்க முடியும். இலவசமா போட்டா என்னத்தையாவது பார்க்க முடியுமா? இதெல்லாம் இனி இந்த மக்கள் தான் சிந்திக்கணும். அடுத்தடுத்தாவது இந்த மாதிரி இலவசத்துக்கு மக்களும் அலையாம நல்லவர்களே அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் இவர்களும் நல்லது செய்யலாம். அடுத்தடுத்து வரையில அதே செய்யட்டும். இறைவா அரிசி கலையாச்சு, எல்லாரும் நாளைக்கு மத்தியானம் வாங்க. அடப்பாவி, ஊர் கதையை பேசினவனுக்கு கடைசி அரிசி இல்லை. நம்ம போய் ₹35 வாங்குவோம்.